ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட இருக்க தேவையானது ஒரு பிளேட்டு, ஒரு சூடும், அதுக்கப்புறம் ஒரு கப்பு, அதுக்கப்புறம் மெழுகுவர்த்தி, அதுக்கப்புறம் ஃபயர். அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோ புதுசாக இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேண்டில் இதை இதுக்குள்ளே நம்ம இப்படி வச்சு நடுது சூடு வச்சு இப்படி வச்சுக்கிட்டோம். கேண்டில் கரெக்டாக வச்சுக்கிறோம். ஏறிட்டோம். எரிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் என்ன ஆகுதுன்ட்டு. மெல்ட் ஆகுதா இல்லை என்ன ஆகுதுன்னு பாருங்கள். மெல்ட் ஆகுதா இல்லை புகை வருதான்ட்டு. எப்போவுமே நீங்கள் எரியது பார்த்துருப்பீங்க. எரியும் போது எதுனால் சின்னதாகும் தெரியுங்களா? அது எரியும்போது சின்னதாகுது மட்டும் பாருங்களேன். அது மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகி சின்னதாக அப்புறம் மெல்ட் ஆகும். தண்ணி ஆட்டம் நிற்கும்போது அந்த தண்ணி தான் பற்றிக்கிட்டு எரியும். பாருங்க 5 நிமிஷம் வெயிட் பண்ணால் என்ன ஆகுது பார்க்கலாம். இந்த பிளேட் ஹீட் ஆனால் மட்டும்தான் இது வரும். புகை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. புகை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. நாங்கள் லைட்டாக இந்த சைட்லேருந்து எனக்கு புகை வருது. ஆனால் இது கப்புக்குள்ளே பாருங்களேன் எப்படி கப்பு வச்சு பாருங்க புகை ஸ்டார்ட் பண்ணுது. மெழுகுவர்த்தி அமுச்சு போச்சு. இந்தாலும் பாருங்கள் உள்ளே பாருங்கள் நல்லா புகையாட்டம் இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோ தெரியாமல் போட்டிருக்கு. அதனால் நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக தெரியும் எப்படி இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ குறைஞ்சி போச்சு. எப்படி இருக்கும் எப்போவுமே மெழுகுவர்த்தி இப்போ ஃபுல்லாக இருக்குமா? ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்படி வந்துருக்கு வைடாக வந்துருக்கு பாருங்க. இங்கே கம்மியாக இருக்கா? பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் கம்மியாக இருக்குது. இது நான் உடைக்கலைங்க. இது அப்படியே மெல்ட் ஆகிருக்கு. நிறையா தடவை இது மெல்ட் இந்த உள்ளே பார்த்தீங்களா மெல்ட் ஆனாச்சு. அதுதாங்க நம்ம இப்படி பற்ற வச்சு போட்டாலும் இது தாங்க நடக்குது. இங்கே எதனால் இந்த லாவாலாம் இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சாம்பிராணி வாங்கினா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணிலேயே கருப்பு கலராக உள்ளே லிக்விட் ஏதோ கல்லாட்டு என்னமோ போட்டிருப்பாங்களே அவங்க அதில் பார்த்துருப்பீங்களா? இதேமாதிரி தான் இது வேக்ஸு இது எல்லாம் ஒன்று தான். இது சூடம் இதெல்லாம் ஒன்று தான். இது நம்ம அந்த இது கருப்பு சாம்பிராணி இருக்கும்போது அதுக்குள்ளே போடும்போது பார்த்துருக்கீங்களா? அது நம்ம விளக்க வச்சு அதை பற்ற வைக்கும்போது அது புகைஞ்சதுக்கப்புறம் அது கொஞ்ச நாள் கழித்து அதை நாங்கள் ஊற்று நல்லா பாருங்கள் நல்லா ஊற்று லைட் அடித்து பாருங்கள். அது அப்படி கபுன்னு இப்படி பொங்கும். கல்லாட்டம் இருக்கிறது அப்படி திடீர்னு லிக்விட் ஆகி இப்படி பொங்குற மாதிரி இப்படி கொதிக்கும். நம்ம டீயில காமிச்சோன்னா கொதிக்கும்ல டீ காமிச்சா க்ரீன் டீ அந்த மாதிரி காமிச்சா இது கொதிக்கும்ல டீலாம் ஹீட்டாகி அதேமாதிரி கொதிச்சிருக்கும் பார்த்துருக்கீங்களா? அது என்னன்னா அது ஹீட்டு அது மெல்ட் ஆகுது. அந்த ஹீட்டு தாங்க முடியாமல் அது கொதிக்குது. அதுலேருந்து எப்படி புகை வருது தெரியுமா? இப்போ நம்ம எப்படி மெழுகுவர்த்தி வச்சு இப்போ புகை வந்துச்சு அதேமாதிரி தான் அதை மெல்ட் ஆகி அதை இதெல்லாம் புகையே மாறி போகுது. பார்த்துருக்கீங்களா? அதுதான் இது புகையாக மாறி போயிருக்கு. இது நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கெலாம் பண்ணி பார்த்துருக்கலாம். பண்ணலாம். நீங்கள் வேணால் இது வேணும்னா அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள் என்ன நல்லா இருக்கோ நல்லா இல்லைன்ட்டு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் மணிக்கலாம். பாய்.